நிக்கோஸ் கசான்சாக்கிஸ் ஒரு கிரேக்க எழுத்தாளர் எழுதின ஜோர்பா த கிரீக், ஜோர்பா என்னும் கிரேக்கன், அந்த புக்கு படிச்சீங்கன்னா நீங்க முன்னால இருந்த ஆள் இல்லை. அந்த புக்கு படிச்ச பிறகு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையே என்னன்னா, நம்ம பிறக்கிறோம், பணம் சம்பாதிக்கணும், அப்படிதான் எய்ம். அடுத்தது குழந்தைங்களுக்கு நம்ம ஒரு நல்ல வாழ்வு கொடுக்கணுங்கிறது அடுத்த குறிக்கோளா இருக்கு. இதுலயே போய் செத்து போயிடுறோம். இப்ப இந்த ஒரு வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்னு அதிக வித்தியாசம் இல்லை. மிருகம் வீடு கட்டி கொடுக்காது, வேற வித்தியாசம் இல்லை. இவனுக்காக வாழவே இல்லை, ஒரு நாள் கூட இவனுக்காக வாழல. பணம் சம்பாதிக்கிறான், கல்யாணம் பண்ணிக்கிறான், இப்படிதான் போயிட்டே இருக்கு. அப்ப அந்த ஜோர்பாங்கிற அதுல அந்த படத்துல அந்த அது படமாவும் வந்திருக்கு. ஆனா படத்தை விட புத்தகம் படிங்க. அந்த புத்தகத்துல ஜோர்பா என்ன சொல்றான், அதுல கதை சொல்லி ஒரு எழுத்தாளன், அந்த எழுத்தாளனும் ஜோர்பாங்கிற படிக்காதவனும் சேர்ந்து ஒரு இரவை கொண்டாடுவார்கள். அதான் மெயின் கதை. அதுல அந்த ஜோர்பா சொல்ற ஒரே வாக்கியம், வாழ்வை கொண்டாடு. நீ புத்தகத்தை படிச்சுட்டு இருக்க, புத்தகத்துல எங்க இருக்கு வாழ்க்கை? வாழ்க்கையை கொண்டாடு. இது பார், இன்னைக்கு நைட்டு கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் வாழ்க்கையை எப்படி கொண்டாடணும்ங்கிறது சொல்லிட்டே இருக்கும். யாரு கொண்டாடுறா? நான் வாழ்வை கொண்டாடுகின்ற 1-2 பேரை தான் பார்த்திருக்கேன். ஒருத்தர் 65 வயசுல ஒரு நாள் கூட நான் எனக்காக வாழலைங்கிறாரு. மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டேன். மற்றவங்க சமூகத்தில் இருக்கிறவங்க இல்ல, அது ஒரு அற்புதமான மேன்மையான வாழ்க்கை. காந்தி மாதிரி, மதர் தெரசா மாதிரி தன்னோட குடும்பத்துக்காக வாழ்ந்து வாழ்ந்து அழுத்து போய் 65 வயசுல எனக்கு இன்னும் வாழ்ந்து முடிச்சுட்டேன், செழிப்பாக இருக்கிறது வாழ்க்கை, ஐ எம் டயர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறாரு. ஒருத்தர் இல்ல, எல்லாருமே 60 வயசுல டயர்ட் ஆஃப் லிவிங் எப்படி வருது? அவர் தனக்காக வாழவே இல்லை. சோ இந்த மாதிரியான ஒரு பார்வையை கொடுக்கக்கூடிய ஒரு நாவல் தான் ஜோர்பா த கிரீக். தமிழ்லயே வந்திருக்கு, ஜோர்பா என்னும் கிரேக்கன்.